நண்பர்களே, இந்த மான்வாவுடைய ஸ்டார்டிங்ல ஏடன் இந்த இடத்துல வந்து வயதே ஆகாம என்லெஸ்ஸா வந்து மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிருந்த ஒரு இடம் தான் அவங்க நம்ம ஷோ பண்றாங்க. சோ இதை வந்து எவ்வாறு அழைப்பாங்கன்னா கடவுளுடைய ஒரு விளையாட்டு மைதானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ட்ரையா கான்டினென்ட்ல இறந்த உடனே இங்க நான் வந்து அவேக்கன் ஆகிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஏன் தெரியாமலே இங்க வந்து கொண்டு வரப்பட்டுட்டாங்க. அதே போல மற்ற பிளேயர்ஸோட ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்றது அப்படின்றது வந்து இந்த நரகத்துல வந்து நீங்க வந்து வயதே ஆகாம வந்து எந்த வந்து சண்டை போட்டுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மான்ஸ்டர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்றது நமக்கு ஷோ பண்றாங்க. நான் வந்து கணக்கில் அடங்காத அளவிற்கான பேட்டில்ஸ்ல வந்து சண்டை போட்டேன். சோ அவ்வாறு 100 வருஷம் வந்து நான் வந்து என்னுடைய லைஃபுக்காக வந்து டெத்ல இருந்து தப்பிச்சு போராடினதுல சோ நான் வந்து 100 வருஷத்தை வந்து கடந்துட்டேன். அதே போல என்னுடைய எழுந்த ஃப்ரீடம் வந்து நான் திரும்பியும் வந்து கிளைம் செய்துட்டேன். கடைசியில நான் வந்து அவனை சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சோ யாருன்னா யார் இந்த நரகத்தை அவனுடைய ஓன் அம்யூஸ்மெண்ட், அதாவது அவனோட பொழுதுபோக்காக உருவாக்கணும். ஸோ அந்த கிரியேட்டரை நான் வந்து சேலஞ்ச் பண்றேன். அவன் தான் வந்து காட் ஆஃப் ஏடன். ஸோ நான் அவன் இவன் சொல்றது தப்பா இருக்காங்க, மான்வாளவங்களுக்கு அப்படி சொன்னா நல்லா கனெக்டிவிட்டி நல்லா சொல்றேன். ஸோ நான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் சொல்ற ஆள், ஓகேங்களா? தப்பா இருக்காதீங்க. நம்மளுடைய ஏடனோட காடை வந்து நம்ம ஹீரோ வந்து ஈஸியா வந்து டெஃபிட் செய்யறான். தென் என்ன ஆச்சுன்னா வந்து ரைஸ் டெட் அப்படின்னு சொல்றான். அதாவது நம்ம ஹீரோ வந்து நெக்ரோமன்சி வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்றான். நான் நினைச்சேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கா போகும்னு நினைச்சேன். பட் இது வந்து இவ்வளவு சுலபமா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கில் பண்ண அத்தனை மான்ஸ்டர்ஸையும் வந்து ஹண்ட்ரடா வந்து சமன் செய்திருக்கான். பார்த்தாலே தெரியும், ரொம்ப வந்து ஒரு இன்டென்ஸான பிரச்சனை வந்து நம்மளால ஃபீல் செய்ய முடியுது அந்த இடத்துல. அங்க வந்து மித்த அனைத்து பிளேயர்ஸுமே வந்து தோல்வியை தழுவுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா இந்த நரகத்துல இந்த ஏடன்ற பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான இடம் தான் சொல்றாங்க. அப்ப ரியோன், கோஸ்ட் கிங் ரியோன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. வந்து இந்த நரகத்துல இருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் தான் அது. ஹீரோ பாக்குறான், இவங்களை நான் வந்து கண்டிப்பா விடுதலிச்சாகணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இன்னொரு பர்சன் வந்து அங்க அப்பியர் ஆகுறாங்க, கோல்டன் ஆரோ எமிட் பண்ணிக்கிட்டு. நான் வந்து இவனை வந்து கொண்டுட்டா இது வந்து ரொம்ப சுலபமா வந்து முடிஞ்சு போயிடும். அதாவது காட் ஆஃப் ஏடன் அவனையே வந்து கீழே பார்த்த நம்மளுடைய ரியோன் செர்மென், அதாவது காடே வந்து இன்னும் ஒரு ஆளான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்களா? அடுத்து நம்ம ஹீரோ வந்து பிரைஸ் பண்ணி தான் அந்த பர்சன் சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா இவரும் வந்து ஒரு காட் லைக் ஃபிகர் தான். நம்ம ஹீரோட பாஸ்வேர்ட் சொல்றாரு, ட்ரையா கான்டினென்ட்ல ஒரு கிரேட் நோபல் ஹவுஸ் வந்து வீழ்த்தப்பட்டு ஃபேண்டம் கையில வந்து கேப்சர் பண்ணப்பட்ட, அதாவது மற்ற ஒரு நோபல் ஹவுஸ் அந்த ஃபேண்டம்ன்றது இவங்களோட ஃபேமிலியை வந்து அவங்க அட்டாக் செய்யறாங்க. அதே போல வந்து வருஷ கணக்குல வந்து டார்ச்சரும் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து இதனாலதான் வந்து கடைசியில இறக்கவும் செய்தா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து கடுப்பாகிறான். ஷட்டப்னு சொல்லிட்டு கத்துறான். அதற்கு பிறகு ஜஸ்ட் 100 வருஷத்துல மாஸ்டர் லெவல ரீச் செய்திருக்கிறான். அதுவும் அனைத்து 3 கிளாஸஸ்லயும். ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்ட், செகண்ட் வந்து அசாசின், தேர்ட் வந்து நெக்ரோமன்சி. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு அந்த பர்சன் சொல்றாரு. அப்ப நம்ம ரியோனா சொல்றான், ஏன்னா வந்து இவ்வாறான முடிவே இல்லாத ஒரு போர்க்களத்துல வந்து டிராப் செய்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா வந்து அவன் ஸ்வாட வந்து ஸ்விங் பண்றான். அப்படின்னா அதனை உனக்கு வேணும் அப்படின்னா வந்து என்னை கீல் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ வந்து கடுப்பாயிட்டு அடிக்க வரான். நீ என்ன நினைக்கிற, இவ்வாறான விஷயங்களை வந்து பண்ணு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவானே நம்மளுடைய அந்த காட்லைக் ஃபிகர் சொல்றாரு, நீ வந்து பெஸ்டா தான் இருக்கிற, இருந்தாலும் வந்து நான் உன் கூட வந்து கொஞ்சமா விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு விரல தான் வந்து சுண்டி விடுறாரு. அதற்கே வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஆனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெடிப்புன்றவங்க ஏற்படுது. ஸோ நம்முடைய ஹீரோவுடைய பாதி பாடி வந்து அங்க காணாம போயிடுச்சு, ஸ்டொமக் பகுதி வந்து. அப்ப வந்து ரியோன் செர்மென் சொல்லிட்டு அந்த காட் வந்து ரொம்ப வந்து வில்லத்தனமா வந்து சிரிக்கிறாரு.
வந்து ஏதாச்சும் கடைசி வார்த்தைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் வந்து உன்னுடைய ஒரு விஷயம் வந்து கிராண்ட் பண்றேன், எனக்கு அது தேவையே கிடையாது. அவன் சொன்ன ரியன் வந்து கெத்தா வந்து ரத்தத்தை கக்கிட்டே சொல்றான், நீ வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து மேக் பண்ணிட்ட. அவன் சொல்லிட்டு அந்த காட் சொல்றதோட இந்த சாப்டர் 0 முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னுடைய ஸ்டார்டிங்ல நைட் டைம் ஒரு போர்ட்ரேட் தான் ஷோ பண்றாங்க. அண்டர் கிரவுண்ட்ல வராங்க. அங்க வந்து ஒரு பிரிசன் இருக்கு. சோ அதுக்குள்ள நம்மளுடைய ஹீரோ ஆகிய ரியன் வந்து சங்கிலிகளால கட்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி வந்து ஃபுட்டு வந்து வச்சிருக்காங்க. நீ வந்து ரியலி வந்து ஃபன் கொடுக்குற பொருளா இருக்கிற அவருடைய வம்சத்துல வர ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு டேலண்ட்ல வந்து பெஸ்டா இருப்பாங்க, எக்ஸெப்ட் உன்னை தவிர்த்து அவங்க சொல்லி நம்ம ரியனை வந்து அந்த பேதம் சேர்ந்த நபர் வந்து டார்ச்சர் பண்றாரு. எப்படிதான் வந்து ஒரு அம்ப வந்து சூடு பண்ணி நம்ம ஹீரோட செஸ்ட்ல வந்து துடைக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஹீரோ வந்து வலியில கத்துறான். ஓகேங்களா, பாடி ஃபுல்லா பார்த்தா தெரியும் ரொம்பவே வந்து காயங்களா இருக்கு, ரத்தம் ஊத்துது. அப்ப அந்த நபரும் சொல்றான், நீ வந்து சாவப்பட்டிருக்க, அதாவது நீ பிறக்கும் போதே வந்து உன்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது, பிறக்கும் போதே வந்து உன்னுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப கடினமா மாறிடுச்சு, என்கிட்ட கெஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தமா சேர்ந்த நபரும் கேட்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து தில்லா உட்காந்து இருக்கான், என்னை கொண்டுட்டு அவர் தான் சொல்றான். பேத்தமா சேர்ந்தன வந்து ரொம்ப ஹாப்பியா சிரிக்கான். நீ என்ன சொல்ல வரணும்னு எனக்கு புரியல. சோ ஆப்வியஸா நம்ம ஹீரோ உடனே எனர்ஜியே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவன் இப்ப என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, மேபி நான் வந்து உன்னுடைய தங்க வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்திருக்க கூடாது போல. சோ ஆப்வியஸா நம்ம ஹீரோட நாக்கே வெட்டிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ பேச நம்ம சரியா கேட்கல. ஓகேங்களா, என்ன நினைச்சேன்னா வந்து செர்மினோட டெட் லைன்ல இருந்து ஏதாவது விஷயத்த வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினைச்சனே. பட் நீ வந்து இருக்க இருக்க ரொம்ப டல் ஆகிட்டே இருக்கியே, அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து நீ சாகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்து பேத்தம் அப்படி போடும்போது, இல்ல நான் வந்து சன்ஸ், நான் வந்து 3வது ஆனிவர்சரியா வந்து இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா வந்து உங்களுடைய சர்மின் ஹவுஸ வந்து வைப் அவுட் செய்து அவர் சொல்ல நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்கான். அந்த ஜெயில வந்து மண்டிட்டுட்டான். ஓகேங்களா, சோ அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி நம்மளுடைய பாஸ்ட்ல இருக்க சர்மினை தான் வந்து ஷோ பண்றாங்க. அதாவது ரியூன் சர்மின், சர்மின்ன்றது அவனுடைய அந்த கிளானுடைய நேம். ஓகேங்களா, சோ இவ்வாறே வந்து 3 வருஷங்கள் வந்து ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. என்னுடைய ஹவுஸ் வந்து சர்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. என்ன விஷயம்னா வந்து எங்களோட ஃபேமிலில வந்து இப்ப மான்ஸ்டர்ஸ் வருதுன்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஃப்ரண்ட் லைன்ல நாங்க தான் நிற்போம். அதே போல அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து அடிக்கடிக்கு வந்து டார்க் ஜோன்ல இருந்து வருது. அதே போல ட்ரையா கான்டினென்ட்டை வந்து இன்வைட் பண்றதுக்கான அட்டெம்ப்டே மேற்கொண்டுச்சு. சோ அதற்காக வந்து 5 கிரேட் ஹவுசஸ் வந்து ட்ரையா கான்டினென்ட்ல இருந்து வந்து அங்க போனாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா சர்மின் தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா ரெனவுண்டா வந்து இருந்தாங்க. சொல்லி நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் வந்து ஷோ பண்றாங்க. சோ மான்ஸ்டர்ஸ்க்கு மேல வந்து மாசம் வந்து கொடுநட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் சடனா என்னுடைய ஃபாதர் மற்றும் எல்டர் பிரதருடைய மறைவுக்கு பின்னால அவங்க ஏதோ காணாம போயிட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஹவுஸ் வந்து டெரிஃபைங் ஸ்பீட்ல வந்து டிக்ளைன் ஆகுது. அதாவது இந்த பேத்தம் ஹவுஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, சோ இவங்க இந்த சான்ஸை வந்து மிஸ் செய்யவே இல்லை, எங்களை வந்து கிரஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ யோசிக்கிறான். அதாவது என்ன விஷயம்னா வந்து இந்த சர்மின் எங்களுடைய இந்த கிளான் லைனுக்குள்ள வந்து ஒரு பிளெஸிங் வந்து பாஸ் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா டிராகனுடைய பிளட், அதான் அந்த பிளெஸிங். சோ யார் வந்து அந்த பிளட்டை வந்து கேரி பண்றாங்களோ அவங்க வந்து 7th சர்க்கிள் ஆர்ச் மேஜா வந்து 10 வயசுல ஆயிடுவாங்க. அதே போல 15 வயசா இருக்கப்ப ஸ்வாட் மாஸ்டர் லெவலுக்கு போகிடுவான்றாங்க. சோ ஆர்ச் மேஜ்ன்றது அந்த மேஜ் மந்திரவாதிகள்ல இருக்க டாப் பொசிஷன் ஆர்ச் மேஜ்ன்றது, மார்க்ஸ்மேன்ஷிப்ல இருக்க டாப் மோஸ்ட் பொசிஷன் தான் ஸ்வாட் மாஸ்டர்ன்றது. சோ இந்த அளவுக்கு வந்து அந்த டிராகனுடைய பிளட் வச்சிருக்கவங்க பவர்ஃபுல்லா சொல்லிட்டு அந்த சர்மினுடைய பிளட் லைன்ல வர ஒரு நபருக்கு அவ்வளவு பிளெஸிங்ஸ்ன்றது கிடைக்கும். இருந்தாலும் அவர்களுக்கு இடையில டிஃபரெண்டா பாத்தீங்கன்னா நான் தான். அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அந்த கேர்ஸ் ஆகிய சாபம் வந்து இந்த முறை வந்து ஏற்பட்டுச்சு.
அதுதான் வந்து டீமன் கிங் ஆகிய ஆர்கனுடைய கர்ஸ்ன்றது. அது வந்து எனக்கு தான் வந்து இன்ஹெரிட் ஆகப்பட்டுச்சு. சோ இந்த கர்ஸின் காரணமாக என்னால வந்து எப்பொழுதுமே வந்து ஸ்வாட்ச்மேன்ஷிப்பா இருந்தாலும் சரி, மேஜிக்கா இருந்தாலும் சரி, என்னால அவ்வாறான விஷயங்களை கத்துக்கவே முடியாது. எனக்கு இவ்வாறான கேர்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகி இருப்பேன். கண்டிப்பா இவ்வாறான ஃபேண்டம் வந்து எங்களை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிருக்க விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அப்ப சொல்லியிருப்போம் ஓகேங்களா. அப்ப வந்து சஸ் பேட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பாகலாம். நான் வந்து வந்து திரும்பியும் இவனுடைய ஹாரிஃபிக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் டார்ச்சருக்கும் வந்து சஃபர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், அதாவது என்னால இப்ப வந்து வருத்தப்படக்கூட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, சோ இன்னைக்குதான் வந்து என்னுடைய முடிவு போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது அங்க வந்து ஒரு பெருச்சாலை மாதிரி வருது சம்வாட். சோ அதுக்குள்ள அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. சோ இறுதியா வந்து நான் வந்து ஓய்வு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கண்ணை மூடுறான். சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய பாஸ்ட் லைஃப்ல அந்த இன்சிடென்ட் எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஓடுது ஓகேங்களா. சோ நம்ம ஹீரோ வந்து அங்க போயிட்டு 100 வருஷமா வந்து மான்ஸ்டர்ஸ் கூட வந்து ஏடன்ல சண்டை போடுறது சரி, அதே போல ஏடனுடைய காடை வந்து தோக்கடிச்சதும் சரி, அதே போல வந்து சோ ஒரு காட் லைக் பீயிங் வந்து பார்த்துட்டு, சோ நம்ம ஹீரோ வந்து உடம்பு வந்து டெஸ்ட்ராய் ஆகுது சரி, சோ உன்னுடைய விஷயம் வந்து கிராண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காட் சொன்னதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்ப கண் விழிக்கிறான் ஓகேங்களா. அப்ப வந்து கிங் மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குது, ஆல்ரெடி வந்து வீக்கா இருக்கீங்க, நீங்க ஏன் வந்து உங்களை வருத்தி இவ்வாறான வேலைகள்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலினும் கேக்குறாங்க. அப்ப நம்மளுடைய ஹீரோ வந்து இது வந்து கோலின் தானே, அதாவது சர்மின் ஹவுஸோடைய நானி. ஸோ நானினா வந்து இந்த மாதிரியான ஸோ நோபல் ஹவுஸ்ல இருக்க அந்த சைல்டுக்குன்னு இருக்கிற ஒரு கேர் தான் நானின்னு சொல்லுவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து பெட்டியாவே இருக்காங்க. ஸோ அப்ப சொல்றான், ஏன் இவன் வந்து எனக்கு முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கா, அதே போல வந்து இவன் வந்து ரொம்ப இளமையாவும் காணப்படுறாரு அவன் சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது, கோலின் நீ வந்து எனக்கு உடனே வந்து கண்ணாடியை கொண்டு வர சொன்னோடனே, சோ கோலின் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிரதான் சொல்லிட்டு என்ன இவ்வளவு வேகமா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்ப வந்து நம்மளுடைய ஹீரோ ஆகிய ரீனா வந்து கண்ணாடியை பாக்குறான். கோலின் எனக்கு வந்து என்ன டே அப்படின்னு கேட்கும் போது கோலின் சொல்றாங்க August 17, அதுவும் ட்ரையா கேலண்டருடைய இயர் பாத்தீங்கன்னா 1892 சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய ரீனும் எனது 1892 சொல்லிட்டு ஷாக் ஆகலாம். அதாவது நான் வந்து 12 வயசா இருக்கிற பொழுது இப்ப வந்து திரும்பியும் வந்திருக்கான் போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு பாக்கலாம். அந்த மொமெண்ட், அதாவது ஹவுஸ் சர்மினை வந்து இந்த சாத்தமுடைய கையினால டவுன்ஃபால சந்திச்சது. சோ அந்த கடவுள் வந்து நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொன்னது வந்து எங்களுடைய ஹவுஸோடைய டவுன்ஃபாலுக்கு முன்னால எனக்கு கொண்டு வரதுதான் போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அப்போ ஒரு நபர் உள்ள நடந்து வராது. நான் வந்து நீ எழுந்துக்கல அப்படின்னு கேள்விப்பட்டோனே நீ வந்து திரும்பி எங்க நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். தட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் அலெஜாண்ட்ரோ, அதாவது சர்மின் நைட்ஸோடைய கேப்டன். சோ நீ வந்து உண்மையிலேயே வந்து பாக்குறதுக்கு நல்லா இல்லதான் போல, இதுதான் விஷயமா இருந்ததுன்னா எனக்கான ட்ரைனிங்கை நாம ஸ்கிப் செய்யலாம்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் சொல்றாரு. அப்படின்னும் நான் அதை தானே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய ரீனா சொல்றான். ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு என்ன ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். சோ அப்ப நம்மளுடைய அலெக்சாண்டர் பாக்குறாரு, என்ன இவன் வந்து ஒரு பிரேக்குக்கு ரெஃப்யூஸ் பண்றானா, அதாவது இவனுக்கு வந்து இன்னைக்கு லாங் ஸ்வாட் ஃபோர்ட் பிராக்டிஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சோ நீங்க வந்து உண்மையிலேயே ரெடி தானே யங் மாஸ்டர் சொல்லிட்டு அலெக்சாண்டரும் கேட்கிறாரு. அப்ப நம்மளுடைய ஹீரோவும் எஸ் நான் தான் வந்து ரியோன் செர்மின், எதுவும் வந்து டவுட் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய அலெக்சாண்டர் பாக்குறாரு, இது என்ன ஒரு விஷயம் இல்ல ரெகுலேஷன் சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஹீரோடைய புது செல்ஃபை பார்த்து வேப்பா பாக்குறாரு ஓகேங்களா. சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா எனக்கான ஸ்மார்ட் ஃபுட் ஒர்க் ட்ரில்ஸை வந்து நம்ம ஸ்கிப் செய்துட்டு வந்து நேரா வந்து மான்ஸ்டர் வந்து வேட்டையாடுவோம் அப்படின்ட்டு நம்மளுடைய ரியன் சொல்லும் போது இதுதான் என்னோட நேரம் சொல்லிட்டு நம்மளுடைய ரியனும் பாக்குறான். அதாவது
எல்லாத்தையும் வந்து சரி பண்றதுக்கான சரியான நேரம் இதுதான். அவசர நம்ம ரீன்னு சொல்றதோட இந்த சாப்டர் ஒண்ணா முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப வந்து லென்த்தியா தான் வருது. ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஒரு சாப்டர் போடுறதே உங்களுக்கு 2 மினிட்ஸ் கிட்ட கவர் ஆகுது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.